இன்றைய தினம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மோடி அவர்கள் தமிழக வருகையை கண்டித்து, குறிப்பாக மதுரை மாநகரில் அவர் வருகையை கண்டித்து இந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த சிறிது நேரத்தில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு, குறிப்பாக மெட்ரோ திட்டத்திற்காக மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒப்புதல் கேட்டதற்கு தராமல் அதை அலட்சியமாக நடந்து கொண்டு தமிழகத்துக்கு மீண்டும் மீண்டும் அவர் வந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்களை ஏமாளியாக பார்ப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் வண்ணம் இன்று மதுரை மாநகரில் அவர் வருகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்துக்கு தயாராக இருக்கின்றோம். ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வந்து நாங்கள் இன்று அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறோம். கருப்பு கொடின்றது எதனால, எதுக்காக, அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், கோரிக்கை வைக்கலாம், அதை தாண்டி கருப்பு கொடின்னு போற வரைக்கும் எப்படி பார்க்கலாம்? மதுரையில் இந்த மக்களுக்கான கோரிக்கையை ஒரு புறக்கணிச்சுட்டு இந்த எய்ம்ஸ் இன்னும் 4 வருஷமா எய்ம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே பகுதிக்குள்ள அவர் வருகிறதுங்கிறது வந்து இங்க வந்து எங்களுக்கு மக்களுக்கு ஒரு எதிர்ப்பா இருக்கு. நாங்க வந்து அவர் வருகையை வந்து எதிர்ப்போம். அவதான் அதனாலதான் கருப்பு கொடி காட்ட வேண்டிய ஆமா. கூட பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்காங்க, அதை எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே வந்து தொடர்ந்து பதற்றமா இருக்கிறது மதுரை. மோடிக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுற இடத்துக்கு வரமாட்டாரு. மணிப்பூர் போன்ற ஒரு பகுதிக்கு எப்பவுமே போக மாட்டாரு. இத்தனை வருஷமாவது இன்னும் மணிப்பூர் போகல. ஆனா அவருடைய அரசியல் லாபத்திற்காக இந்த திருப்பரங்குன்ற பகுதிக்கு வந்துட்டு இருக்காரு. திருப்பரங்குன்ற பகுதியை மார்வாடிகளுக்கு கொடுக்கறதுக்கு சங்கிகள் வந்து திருப்பரங்குன்றத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் மோடியை கூட்டு வந்திருக்காங்க. இதனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. திருப்பரங்குன்ற மக்கள் நல்லா தான் இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, இவங்க மத நல்லிணக்கத்தோட இருக்காங்க. இவங்க வேணுக்குன்னு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வந்துட்டு கருப்பு கொடி போராட்டம். இந்த கருப்பு கொடி போராட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மதுரைக்கு வருகை தருகிறார். தமிழக மக்களுடைய பிரதான கோரிக்கையான மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து செய்தது என்பது உள்ளபடியே நாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருநகரங்கள், தொழில் வளர்ச்சி நகரங்களில் எல்லாம் இன்றைக்கு நாம் மெட்ரோ ரயில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரைக்கும் கோவைக்கும் மாத்திரம் அவர் சொல்லக்கூடிய காரணம் மக்கள் தொகை வந்து மிக குறைவாக இருப்பதனால் மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று ஒரு சப்பக்கட்டு காரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், லக்னோ உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் மக்கள் தொகை மதுரையை விட கோவையை விட குறைவாக உள்ள மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யக்கூடாது என்பதில் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கல்வி நிதியாக இருந்தாலும் சரி, தமிழகத்துக்கு தொழில் வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் அதை வஞ்சிக்கும் விதமாக தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களை அறிவிக்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதால், குறிப்பாக இன்றைக்கு மதுரையிலே தேர்தலுக்காக ஓட்டு வாங்குவதற்காக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். எனவே நரேந்திர மோடி வருவதை எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி சார்பாக தலைவர் நாகை திருவள்ளுவர் தலைமையில் இந்த கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். திமுக தலைமையான கூட்டணியில் நாங்கள் ஆதரிக்கவில்லை. தமிழ் புலிகள் கட்சி சுயமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தேர்தல் ஆதாயம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது தொழில் நகரங்களுக்கு மிகவும் வளர்ச்சியான பாதைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு திட்டம். அந்த திட்டத்தை ஏன் அவர்கள் மறுக்க வேண்டும்? இன்றைக்கு மதுரையும் கோவையும் தொழில் நகரங்களாக பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்களை பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் என்பது எளிய மக்களிலிருந்து உயர்தர மக்கள் எல்லாருமே பயணம் பண்ணக்கூடிய, அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த பயணத்தில் பயணம் பண்ணக்கூடிய அந்த திட்டத்தை இவர்கள் ஏன் ரத்து செய்கிறார்கள்? இது குறிப்பாக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை பாதிக்கின்ற இந்த திட்டத்தை ரத்து செய்வதை மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆமா, எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 10 வருடமாக எய்ம்ஸ் வந்து மதுரையில் கட்டி கொடுப்போம் என்று பல திட்டங்கள் பல நாட்களாக அடிக்கல் நாட்டி விட்டு பல்வேறு தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்தை சுற்றி பார்த்து விட்டு நாங்கள் விரைவில் செய்கிறோம் என்றெல்லாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொள்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த இடத்தில் எந்த ஒரு வேலையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அதற்கான திட்டத்தையும் செயல் திட்டத்தையும் பாஜக அரசு செய்யவில்லை. இது குறிப்பாக மதுரை மக்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக தெரிகிறது. எனவே இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் தமிழ் புலிகள் கட்சி மோடியினுடைய வருகை எதிர்த்து இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். திருப்பரங்குன்றம் அவர்கள் வந்து அரசியல் லாபத்திற்காகத்தான் திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும்
இந்துக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழலில் பிஜேபி அரசு ஒரு சில இந்து அமைப்புகளை, இந்து முன்னணி போன்ற அமைப்புகளை தூண்டிவிட்டு காலங்காலமாக காலத்துக்கு மேலமாக அறநிலையத்துறையால் தீபம் ஏற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு அளவைக்கல்லை நிறுவனம் செய்து குறிப்பாக அந்த இடத்தில் தான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று ஒரு வெறுப்பு அரசியலை இந்து மக்களுக்கும், இஸ்லாமியர் மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு வெறுப்பு அரசியலை, கலவரத்தை தூண்டுவதற்காக அந்த வேலையை செய்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. இது பெரியார் மண். தமிழ் புலிகள் ஒருபோதும் அந்த இடத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது நமது தமிழ்நாட்டின் மக்களினுடைய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கவும், இந்த மக்களினுடைய இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கெட்ட எண்ணத்தோடும் இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மோடி அவர்களின் இந்த வருகையை கண்டித்து நாங்கள் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அண்ணன் நாகை திருவள்ளுவர் தலைமையில் இங்கே சிறப்பாக ஒன்று கூடியுள்ளோம். இது ஏன் என்றால் தமிழ்நாட்டின் திமுக தலைமையிலான இந்த அரசு மிக சிறப்பாக நலத்திட்ட உதவிகளை மக்களிடம் சென்றுட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சமூக நீதி அடிப்படையில் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், நான் முதல்வன் திட்டங்கள், இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அரசுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும். இதன் மூலியமா மக்களை திமுக ஒரு 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 தீய சக்தியா காட்டணும்னு சொல்லி கொண்டு போய் நினைக்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த ஏடிஎம்கே ஆட்சியும் அதுக்கு துணை போறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா பெரியார் படம் மாட்டியிருந்த அந்த இன்னைக்கு நடக்கிற அந்த மாநாட்டில் இவர் மோடி அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அச்சுறுத்தல்னாலையும் அவங்களுடைய எச்சரிக்கைனாலையும் அந்த படத்தை அகற்றிட்டு பெரியார் தான் ஆரம்பத்தில் அந்த திராவிடத்தை கட்டமைச்சார். அந்த பெரியார் படத்தை அகற்றுறது மூலியமா இவங்க மீண்டும் அந்த அவங்களுடைய அந்த கருத்தியலிருந்து அங்கே வேறுபட்டு பிஜேபியோட கருத்தியலை உள்வாங்கி கொண்டு இங்கே மதவாத சக்திகளை தூண்டு விதமா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பங்குன்றம் மேட்டரை பெரிய அளவில் கொண்டு போய் அவங்க மக்களை பிளவுபடுத்த நினைச்சாங்க. ஆனால் அது எதுவுமே இங்கே பலிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு தீய எண்ணங்கள்னால தான் இங்கே வர்றாரு மோடி. இது என்னைக்குமே மக்கள்கிட்ட பலிக்காது. தாமரை தமிழ்நாட்டில் மலர சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே வலுவா சமூக நீதி கோட்பாடுகள் அடிப்படையிலான திமுகவான அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. மக்களுமே அதை விரும்பி இப்போ ஓட்டு எலெக்ஷன் நடக்க போது அதை கண்டிப்பாக அதை மக்கள் எடுத்து காட்டுவாங்க. நாங்கள் திமுக கூட்டணியான அண்ணன் நாகை திருவள்ளுவர் தலைமையிலான அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால ஸ்டாலின் தலைமையிலான அந்த அரசை நாங்கள் ஆதரித்து இன்னைக்கு வர்ற அந்த மோடி வருகையை நாங்கள் எதிர்த்து எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிற விதமாக சன்னாய அடிப்படையில் இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டம் நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் திட்டம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சிறு சிறு நகரங்கள்ல இருக்கக்கூடிய கொச்சின், வடக்குல இருக்க சிறு சிறு நகரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில குறைந்த அடிப்படையான மக்கள் தொகை அடிப்படையான அந்த நகரங்களுக்கு கூட மெட்ரோ திட்டம் அவங்க அனுமதி தந்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வாழக்கூடிய இங்க மதுரையும் சரி, நம்ம தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்லயும் சரி மெட்ரோ வரவேற்று நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க எந்த திட்டமும் இங்க கொண்டு வரல. அதே மாதிரி எய்ம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமையும் இப்போ எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷமா அதை கடப்பில் போட்டு ஒரு செங்கலை வச்சு இப்போ கட்டிட்டு தேர்தலுக்காண்டி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியான நலத்திட்டங்கள் எதுவுமே இங்கே மக்களுக்கு எங்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்க. சொல்ற திட்டங்கள் எல்லாமே பெயரளவு தான் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. இந்த மாதிரியான திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்திலையும் மெட்ரோ இங்கே கொண்டு வரணும், கோயம்புத்தூர் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதையும் கண்டிச்சும் மக்களுக்கான திட்டங்களை இங்கே கொண்டு வரணுன்ற கண்டிச்சுமே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் மோடி அரசு அதை ரத்து செய்கிறாங்க. அதை கண்டித்து நாங்கள் இன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சி சார்பாக ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக கருப்பு கொடி காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது எத்தனையோ 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர் இதுவரைக்கும் எதுவுமே அவர் செய்கிறது கிடையாது. இப்போ திருப்பரங்குன்றம் ஒரு ஒத்துமையான ஒரு திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு மத கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மத கலவரத்தில் ரொம்ப தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காரு. நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ம எப்பவும் ஒத்துமையாக இருக்கோம். அது தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்துலையும் எந்த ஒத்துமையும் பிரிக்க முடியாது. அது தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அது அவர் சொல்லிக்கிட வேண்டியதான். அவர் தான் மைக்கு முன்னாடியே பேச மாட்டாரு, மக்கள் மத்தியில் பேட்டி கொடுக்க மாட்டாரு, எதையுமே செய்ய மாட்டாரு. பெண்களுக்கு 10,000 15,000 அக்கௌண்ட்டில் ஏற்றி விடுதன்னாரு போன ஆட்சியில். 10 வருஷமாக இருக்கார். அப்புறம் சிலிண்டர் வேலைக்கு மானியம் சொன்னார். ஒரு பாதி நாள் கொடுத்துட்டு பாதி நாள் நிப்பாட்டிட்டாரு. இது வரைக்கும் பெண்களுக்கான உரிமைகளை அவர் எதுவுமே கையில் எடுத்து இது வரைக்கும் செய்யலை. அதனால இன்னுமேலே அவர் செய்ய போகிறது இல்லை. அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் எந்த காலத்துலையும் அனுமதிக்க முடியாது.
எங்கள் தமிழ் புலிகள் வந்து நாங்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தென் மாவட்டத்தை மையப்படுத்தி நடக்குது. தென் மாவட்டத்துல வந்து பாஜக சார்பில் கூட்டம் போட இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க அது? இப்படி நம்ம வந்து நாங்கள் வந்து தமிழ் புலிகள் வந்து மக்களுக்கான போராளி. நாங்கள் எங்களோட தலைவர் நாகை திருவள்ளுவர் வந்து மக்களுக்கான போராளி. அதனால எந்த காலத்துலையும் நாங்கள் மோடியை வந்து கால்பதிக்க விட மாட்டோம். தமிழ்நாடு ஒத்துமையாக இருக்கணுங்கிறது தான் தமிழ் புலிகளோட